ஜோதிட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்பொழுது நாம் பார்க்கக்கூடிய ராசிகளில் தனுசு ராசியை பற்றி இந்த 2024ஆம் ஆண்டு எவ்வாறு இருக்கிறது என்பதை பார்க்க போகிறோம். தனுசு ராசிக்கு அதிபதி குரு பகவான். தனுசுக்கும் மீனத்துக்கும் அதிபதி குரு பகவான் தான். இந்த 2024 தனுசு ராசிக்கு ஒரு பொற்காலம் என்றே கூறலாம். எல்லா வகையிலும் வியாபாரிகளுக்கு, திருமணம் ஆகாதவர்களுக்கு, மாணவர்களுக்கு, கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு, உத்தியோகஸ்தர்களுக்கு, கூலி வேலை பணிபுரிவோருக்கு எல்லோருக்குமே ஒரு வரப்பிரசாதம் என்றே கூற வேண்டும். எந்தெந்த காரியங்கள் தடையாக இருந்து 1 வருடம் 1.5 வருடம் காலமாக வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தார்களோ அவர்களுக்கு எல்லாம் இது ஒரு வரப்பிரசாதமாகவே அமைய பல வகைகளில் முன்னேற்றம், தொழில்துறையில் ஏற்றம், படிப்பில் நாட்டம், கணவன் மனைவி பிரிந்து இருந்தவர்கள் கூட பேச்சுவார்த்தைகள் தொடர்ந்திருக்கும். இல்லைன்னா யாராவது ஃபேமிலியில் ஒருத்தவங்க நல்லவங்களாக வந்து சேர்த்து வைப்பாங்க. குழந்தை இல்லாதவங்களுக்கு புத்திர பாக்கியம் ஏற்பட வாய்ப்பும் உண்டு. மற்றும் தங்களுடைய பணம் வெளியில் இருந்து நிறைய பேர் குடுக்கல் வாங்கல் பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்கு அந்த அந்த பணம் வரக்கூடிய சூழ்நிலை உருவாயிரும். அதுபோக பல நாட்களாகவும் பல மாதங்களாகவும் உறவினர்கள் இடையே இருந்த மனக்கசப்பு விலக ஆரம்பிக்கும். புதுசாக தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறவங்க இந்த தருணத்தை பயன்படுத்தி கொள்ளலாம். இந்த 2024 இவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த தொழில் தன்மைகள் இருக்கும். 8வது 9வது மாதம் வரை இவங்க பயன்படுத்தி கொள்ளலாம். அது வரைக்கும் இவங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றமான பலனே இருக்கும். ஆனால் மே மாதத்துலேருந்து ஜூலை மாதம் வரைக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். போக்குவரத்து மற்றும் தொழில் புரிபவர்களுடைய மனக்கசப்பு அந்த மாதிரி உள்ள காலகட்டத்தில் மிக 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 ஜாக்கிரதையாக இருக்கணும். மற்றபடி இந்த 2024 இவங்களுக்கு ஒரு வரப்பிரசாதம்னு தான் சொல்லணும். அந்த மாதிரி உள்ள தன்மைகள் இருக்கும். இது வரைக்கும் கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி இருந்தவங்க இப்போ தான் வந்து வழி, நம்ம போகிற வழி அந்த இருக்குது அப்படிங்கிற ஒரு அடையாளம் தெரிகிற மாதிரி இந்த 2024 இவர்களுக்கு சூப்பராக அமைகிறது. ஒரு சில தனுசு ராசி நேயர்கள், பலவிதமான தனுசு ராசி நேயர்களுக்கு ஜாதக தசா புத்தி பலன்களுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும். ஒரு சிலருக்கு வந்து சூரிய திசை நடக்கலாம், சந்திர திசை நடக்கலாம். ஒரு சிலருக்கு வந்து பார்த்தா சின்ன வயசுலேயே சுக்கிர திசை நடக்கலாம். ஒரு சிலருக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா ராகு நடக்கலாம். அது அவங்கவுங்க பிறந்த நட்சத்திர பாதங்களை வச்சு தான் மாறுபடும். அப்போ அந்த மாதிரி சூழ்நிலைகள் இருக்கும்போது கோச்சார பலன்கள் நல்லா தான் இருக்குது. அப்போ ஜாதகத்தில் தசாபுத்தியும் நல்லா தான் இருக்குது அப்படின்னா இவங்களுக்கு இரட்டை ஜாக்பாட் என்றே சொல்லலாம். அந்த அளவுக்கு இவங்களுக்கு ஏற்றமான சூழ்நிலை உருவாகும். இது வரைக்கும் கல்யாணம் ஆகாமல் இருந்தவங்க 30 வயசுக்கு மேலே, 32 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்குலாம் அப்படிலாம் பார்த்தோம் அப்படின்னா அவங்க ஜாதகத்தை பார்த்தா தான் தெரியும். ஏன்னா ஒவ்வொரு தடவையும் வந்து கல்யாண நேரம்னு ஒன்று வரும். அப்போல்லாம் அவங்களுக்கு முடிஞ்சிருக்கணும் கரெக்டாக கணக்குப்படி பார்த்தா. அப்போல்லாம் முடியாமல் இருக்குது அப்படின்னா அவங்க ஜாதகத்தில் அந்த கல்யாண கிரகங்கள் ஏதோ ஒரு இடத்துல பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு அர்த்தம். அது அவங்களுடைய ஜாதகத்தை துல்லியமாக பார்த்தா தான் தெரியுமே தவிர இந்த கோச்சார பலன்களுக்கும் அதுக்கும் சம்மந்தம் கிடையாது. ஏன்னா நிறையா பேருக்கு வந்து கோச்சார பலன்களில் வரன் வந்திருக்கும், நிச்சயதார்த்தம் வரைக்கும் போயிருக்கும், தடுத்து நிப்பாட்டியிருக்கும். அப்போ ஜாதகம் தான் வந்து ஹெட்டு, தலை. கோச்சார பலன்கள் எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா கை, கால், இந்த மாதிரி தலை நல்லா இருந்தால் தான் மூளை நல்லா வேலை செய்யும் அப்படிங்கிற மாதிரி. அதனால் ஒரு தடவைக்கு 2 தடவை உங்கள் ஜாதகத்தை ஒரு தடவை பார்த்து டெஸ்ட் பண்ணிக்கிட்டீங்க. என்ன இது நடக்குது, எதனால் வந்து லேட் ஆகுது அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அதனுடைய அமைப்புப்படியே செல்லலாம். நிறைய பேர்த்துக்கு வந்து யூடியூப்பில் சொன்னாங்க ஆயிரும் அப்படின்னு, நமக்கு ஆகலை அப்படின்னு பார்த்தோம்னா அதில் ஜாதக கட்டத்தில் ஏதாவது ஒரு பெரிய கருப்பு புள்ளி இருக்கும். அந்த கருப்பு புள்ளி தான் கோச்சாரத்தில் இருக்கக்கூடிய கல்யாண நேரம் வந்தாலுமே நடக்க விடாது. அதான் சொன்னேன்ல, தலை
தசாபுத்தி, அந்தரம், ஜாதகம், லக்னம், ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு இதில் பிறந்துருப்பாங்க. அது தலை. அதை வச்சு தான் பருவமே தவிர கோச்சார பலன்கள் எல்லாத்தையும் முழுசாக நன்மை அளிச்சிடறார். அதனால் இந்த தனுசு ராசிகளுக்கு இந்த பிறக்கக்கூடிய இந்த 2024 ஒரு வரப்பிரசாதம் என்றே சொல்லலாம். இன்னும் பல வளங்களை நீங்கள் பெற்று வாழ்வதற்கு நான் எல்லாம் வல்ல ஆண்டவனை பிரார்த்திக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.